மக்களே வணக்கம். தமிழக அரசுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி மற்றும் திமுகவோட எதிர்காலம் என்னான்னு சொல்லிட்டு, இந்த 2 விஷயத்த பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ பதிவ முழுவதுமாக பாருங்கள். மக்களே, தாவேகா மதசார்பற்ற அரசியல் தான் முன்னெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மத சார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அவர்தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு பகிரங்கமா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. தாவேகா 108 இடங்களில் அவங்களோட வெற்றி வாய்ப்பு அதோட நின்னதுக்கு முக்கியமான காரணமும் இந்த நரேட்டிவ் தான். இந்த நரேட்டிவ டிஎம்கே அந்த டைம்ல படு பயங்கரமா வந்து செட் பண்ணாங்க. அதன் விளைவாக 108 இடங்களில் மட்டுமே தாவேகாவால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் இன்று திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, எனக்கு இந்த சந்தேகம் இருந்தது, ஆனால் இப்போது இல்லை. அது தேர்தலுக்கு முன்பு இருந்த சந்தேகம். இந்த நிலைப்பாடு அந்த சந்தேகத்தை போக்கி இருக்கிறது. எனவே ஆதரவு நல்குகிறோம். ஏனென்றால் தாவேகா 108 இடங்களை வெற்றி பெற்ற பிறகு தாவேகா நினைத்திருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். இல்லை என்றால் அதிமுக கூட்டணி உள்ளவங்களோட கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனால் தாவேகா எங்களை அணுகியது, அதாவது மதசார்பற்ற கூட்டணியாக எங்களை நம்பியது, எங்களை அணுகியது மற்றும் இடதுசாரிகளை அணுகியது சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமா மக்கள், நீங்க பல பேர் பார்த்துக்கலாம், 108 இடங்களில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர் நினைத்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதிமுக கூட்டணி அமைத்து நீங்க துணை முதலமைச்சர் எடுத்துக்கோங்க, நான் முதலமைச்சர் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அழகா ஆட்சி அமைச்சிருக்கலாம். அவர் ஆட்சி அமைக்கல. கிட்டத்தட்ட 1 வீக் மக்களே, ஒரு வாரம் அவரு முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பரபரப்புல தான் அந்த தமிழக அரசியல் மே 4 மே 10 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல கூட அவர் என்ன சொன்னார்னா, நான் முதலமைச்சர் ஆனாலும் ஆகாட்டியும் பரவாயில்ல, சப்போஸ் நான் முதலமைச்சர் ஆனா அது மதசார்பற்ற அவங்களோட கூட்டணி வைத்து மட்டுமே தமிழக அரசியல் நான் முதலமைச்சர் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டு இருந்தாரு. அதனால்தான் அவரு பிசிகே, ஐயுஎம்எல்ஏ மற்றும் இடதுசாரி கட்சிகள் சொல்லிட்டு ஆதரவை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எதிர்பார்த்தது. அது மட்டும் இல்லை மக்களே, அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், நான் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரவில்லை, என்னை வெளியே அனுப்பினார்கள் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. மற்றும் ஜூலை 1 தாவேகாவில் நடந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெறவில்லை, ஆனால் வரப்போற காலங்களில் தாவேகா கூட்டணி அமைத்தால் அதில் விடுதலை சிறுத்தை கட்சி கண்டிப்பாக இடம்பெறும் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க மக்களே. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பித்தார்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து விஜய் அவர்கள் மேல சந்தேகம் இருந்துச்சு. ஆனா 108 இடங்களை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவரு மதசார்பற்ற எங்களை அணுகிய போது அந்த சந்தேகம் வந்து எனக்கு இல்லாம போணுச்சு. இப்போது டிஎம்கே என்னை கூட்டணி விட்டு வெளில அனுப்பிட்டாங்க. இப்ப தாவேகா கூட்டணி அமைத்தால் தாவேகா கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம்னு சொல்லிட்டு இப்படி வந்து முடிச்சிருக்காங்க மக்களே. எல்லாருமே பதறானுங்க. ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே கூட்டணியை விட்டு மதிமுக, ஐயுஎம்எல்ஏ விலகிட்டாங்க. இப்ப பயங்கரமா திருமாவளவன் அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள் டிஎம்கே கூட்டணி விட்டு வெளில வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இடதுசாரிகள் வந்து அவங்க நிலைப்பாட்டை வந்து அவங்க யாரோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வரப்போற காலங்களில் அடுத்தது இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற எலெக்ஷன் சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் டிஎம்கே என்ன பண்ண போறாங்க? இது திமுகவோட அக்னி பரீட்சை. அவங்களும் நாங்க, அதாவது கூட்டணியை நம்பி மட்டுமே நாங்க இல்ல, நாங்க தனியா நின்று நாங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்க வேண்டிய நேரம் மக்களே. அதை அவங்க தவறிட்டாங்கன்னா தமிழக அரசியல் இருந்து திமுக துடைத்தெறியப்படும். ஸோ அதனால திமுக இது மிக முக்கியமான நேரம் மக்களே. இன்னொன்னு சொல்லட்டுங்களா ஒண்ணு, தாவேகாவை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பல மக்கள் சொன்னதுக்கு காரணம் தெரியுங்களா? ஏனென்றால் தமிழகத்துல கூட்டணி இல்லாமல் யாராலையும் ஆட்சி அமைக்கவே முடியாத மக்களே. அப்படி இருக்கும் பட்சத்துல விசிகே, ஐயுஎம்எல்ஏ, இடதுசாரி கட்சிகள், தேமுதிக அவங்களோட கூட்டணி, மதிமுக, இப்போது விசிகா, இப்பாற்பட்ட கட்சிகளை கூட்டணியை தவிர்த்து எப்படி திமுகவால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது மக்களே. ஸோ இந்த வீடியோல அதான் மக்களே. இந்த வீடியோல மெயின் பர்பஸ்
ஸோ வரப்போற காலங்களில் தாவேகா கூட்டணி ஆல்ரெடி கூட்டணியோட பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த கூட்டணியில விசிகா வந்து இடம்பெறும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலியமா நான் உங்கள தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.